ஏண்டி உன புள்ளத்தாச்சின்னு பார்த்தா உட்காந்து பழைய சோத்தை விட்டு கட்டு கட்டுன்னு கட்டிட்டு உட்காந்துக்கிறேன். ஏண்டி என்ன மன்னிச்சிர? என்னடி மன்னிச்சிரு? நான் கோவப்படாதுன்னு பார்த்தா காலில் வீரத்துல அது வேற விஷயம், நல்ல விஷயம். ஏண்டி 8 மாசம் என்ன பார்க்க கணக்கு பார்த்தா 12 மாசமா ஒரு பழக்க அந்த அளவு சோத்த நினைக்கிற. ஏண்டி போய் நாய்க்கு வச்சு கஞ்சி எடுத்து குடிச்சிருக்கீங்க மானத்தை வாங்குறதுக்கு. ரொம்ப நாளாச்சு, சாப்பிட்டு பார்ப்போம். புருஷன் வந்துருவாங்க, அவள் தெரியாம திங்கள் பார்ப்போம். அவ்வளோ நாளா சாப்பிட்டு 2 வாய் அள்ளி போடுவோம். நல்லா இருக்கு, ரொம்ப நாளாச்சு. ஊருக்கான நல்லா இருக்கு. என்ன பண்ண ஊருக்கான ஒன்றும் விட சுயமாக வேறு எதுவும் பிடிக்கணும். சொன்னா டாக்டர் வரை நல்ல விதமாக பார்த்துக்க சொன்னாங்க. என்ன பண்ணுறான்னு தெரியல. சொன்னா அடியே என்ன ஊட்ட லாக் பண்ணிட்டு எங்கே போனான்னு தெரியல. எந்த நேரத்தில் செருப்புலாம் கிடக்குது. அவள் செருப்பு எல்லாம் வீடு சாத்தி இருக்குது, ஆளை காணோம். டாக்டர் வரை நல்ல விதமாக பார்த்துக்க சொன்னாங்க. சொன்னா அடியே கேட்டியே பாத்ரூமுக்கு அதுவும் திறந்து கிடக்குது, ஆளை ஒன்னே காணும். எங்கே போயிருக்கா எங்கே வந்திருக்கான்னு தெரியலையே. சொன்னா அடி எங்க அம்மால ஏண்டி என்னங்க அவன் கிட்ட 50 லட்சம் இது 50,000 60,000 சொல்லி செலவு பண்ண உனக்கு ஆஸ்பத்திரி அலைஞ்சா நீ உட்காந்து இங்க பழைய சொத்து உட்காந்துக்கிற. டாக்டர் சொன்னாங்க என்னடி பச்சி ஏதரி ஏண்டி உன புள்ளத்தாச்சின்னு பார்த்தா உட்காந்து பழைய சோத்தை விட்டு கட்டு கட்டுன்னு கட்டிட்டு உட்காந்துக்கிறேன். ஏண்டி என்ன மன்னிச்சிர? என்னடி மன்னிச்சிரு? நான் கோவப்படாதுன்னு பார்த்தா காலில் வீரத்துல அது வேற விஷயம், நல்ல விஷயம். ஏண்டி உனக்கு தெரியாம அள்ளி போட்டியா? உன நான் என்ன சொன்னேன் பாரு, ஒரு சொட்டு கஞ்சி கொடுத்துக்க பாரு. இந்த சட்டி நிறைய வச்சுட்டு போன சோத்த நம்மள நாய்க்கு போனான்னு பார்த்தேன். என்னடா பண்ண? நான் போய் வந்த கேப்ல நானும் சொன்னா எங்க ஊர் போனா அழைச்சி பார்த்துட்டேன். 1 ரூபாயா? அப்ப மீன் சோத்தை யார் தின்னு? அப்பா மாத்தா தின்னாங்க. ஐயோ 2 வாய் அள்ளி போட்டு நீ தான் அரைச்சட்டிய சோத்த காலி பண்ணி வச்சிருக்கிய. நான் கடவோட வாங்கி 50,000 அவன் காலு கையில் வியாத்த கொடுமையா வாங்கி உன ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்த்து விட்டு பழவாக்க வாங்கி வாங்கி கொடுத்து வச்சிருந்தேன். அதை திங்காம உட்காந்து நாய் வைக்கிற கஞ்சி குடிச்சிருக்கீங்க. நாயமாடி பண்றது ஏண்டி பிள்ளைக்கு ஏதாவது ஆவறதுக்கு இது பண்ற? என்ன மூக்க முட்டை ஒரு செட்டி சோத்து இருக்கிற புள்ள மூச்சு விட்டு சாவறதுக்கா? கிட்ட 8 மாசம் என்ன பார்க்க கணக்கு பார்த்தா 12 மாசமா ஒரு பழக்க அந்த அளவு சோத்த நினைக்கிற. ஏண்டி போய் நாய்க்கு வச்சு கஞ்சி எடுத்து குடிச்சிருக்கீங்க மானத்தை வாங்குறதுக்கு. அந்த என்னது அந்த என்னது கடையா இந்த 2 நாளா நின்று கால் வீத்த கொடுமைக்கு அவன் கையிலையும் அவன் பொண்டாட்டி காலையும் அவன் மவ காலில் வீது கிட்ட 10,000க்கு மேலே வாங்கி இந்த பயவாக்க வாங்கி வச்சா நீ அதை திங்கல. இந்த பழைய சோத்தை அள்ளி நல்லா மூக்கு முட்டை தின்னுருக்கு. ஒரு வார்த்தை சொல்லிக்கலாம்ல, எனக்கு பழைய சோறு திங்கிற மாதிரி ஆசை இருக்குது, மீன் திங்கிற மாதிரி ஆசை இருக்குது, எல்லாத்தையும் வாங்கி கொடுக்குறேன். இதை வாங்கி கொடுக்க மாட்டாங்க உனக்கு. நீ தெரியாம கூட திங்குற. ஏதோ ஒரு ரூபாய் திங்கலாம். நைட்ல நின்று தின்னுபிட்டு புஷ போட்டு நான் அடிக்க ஒரு பக்கம் ஒண்ணு கூட்டு நார் அடிக்கிற. எல்லாம் பெட்டுல இருந்து எல்லாத்தையும் நான் வாட்ச் பண்றேன். ஏண்டி நீ பழைய சோறு தின்னுபிட்டு என்ன வந்து இது பண்ணலான்னு ஆஸ்பத்திரி தூக்கிட்டு அதையும் சொல்றேன். அதான உன் பிளானு. நான் ஓவரா போறேன்டி. அடுக்குமா இந்த நாயத்தை கேட்க ஆள் இல்லையா? இவளே பண்ணுவாளா? இவளே தின்னுபிட்டு கடைசியில என் மேல திருப்பி விடுவாளாம் கதையை. டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்க? கஞ்சி திங்கதான் சொன்னாங்க. இந்த நேரத்தில் எதை பேசுறாலும் கோவமா தான் பேசுவேன். ஏன்னா நான் கோவப்பட்டு பேசக்கூடாது, புரியுதா? வந்து தொலை வா, இதே பொழப்பா போச்சு சொல்லிக்கலாம்.